Dazzler Eterna Aradhana. Introducing Matte Perfection with the Dazzler All Day Lip Color, available in 30 plus shades. Dazzler, Boundless Expressions. Co-presented by Ananda Anubhavam Aromane. என்ன போனது வந்துட்ட? ஆம்லெட் எடுத்துட்டு வரேன். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது பேக் தூக்கிட்டு போயிட்டா கல்யாண வேலை யார் பார்க்கறது? என்ன பிடிச்ச வேலை வாங்குவார். சரி, அப்பாக்காக வேலை செய்கிறேன்னு வெயி. ஆனால் அதையும் மதிக்காமல் அம்மா கிட்ட என்னை பற்றி போட்டு கொடுப்பேன். உனக்கு திமிராயிடுச்சு. இந்தா சாப்பிடு. கடைசியாக ஒரு வீட்டுக்கு போய் சோறாக்க போகிற, அதுக்கு இவ்வளோ சீனு. அப்படி நீ என்ன கழட்டிட்டேன்னு என்ன சொல்ற? ஏய், என்ன நக்கலா? ஒரு வேலையாவது உருப்படியா செஞ்சிருக்கியா? மொபைல் கடை வச்ச, ஜெராக்ஸ் கடை வச்ச, ஃபினான்ஸ் பண்ண, மொத்தத்தையும் கவுத்துட்டு எதுவுமே இல்லாம திரும்பி வந்து நின்ன. கடைசியில பிசினஸ் பண்றேன்னு சொல்லி கடன் வாங்கி எதையுமே திருப்பி கொடுக்காம அப்ஸ்காண்ட் ஆயிட்ட. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதான்டா சொல்றேன், என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு லெசன் எடுக்காத. எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உன்கிட்ட ஒரு மண்ணும் இல்ல. ஆமா, நான் பேக் எடுத்துட்டு போவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய் டேய், என்ன வாய் நிலுது? அப்பா கிட்ட சொல்லட்டுமா? ஏய், யார்கிட்ட வேணா சொல்லுடா, எனக்கு பயம் இல்ல. என்னோட ஃபியூச்சரை டிசைட் பண்ற ரைட்ஸ் எனக்கு மட்டும் தான் இருக்கு. இன்னைக்கே எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன். ஆனா மா, பாத்தியில எப்படிலாம் பேசுறானு? நீதான் சாட்சி. அப்பா கிட்ட அப்படியே சொல்றோம், நீ சொல்லணும். டேய், அதான் நானே சொல்லிட்டேன்ல, படா. இருக்கு உனக்கு. டேய் சும்மாரா, ஏன்டி இப்படி கத்துற? இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அதிகமா போட்டு ஒரு ஆம்லெட் செஞ்சு கொடு. நல்லா உட்காந்து மூக்கு பிடிக்க கொட்டிக்கட்டும். பாவம், பாதிலே எந்திரிச்சிட்டான் தண்ட சோறு. உங்கள் கனவு கிச்சன் உங்கள் பட்ஜெட்டில் கிளாசிக் கிச்சன் 30 years 30% ஆஃபரோட இன்னைக்கே வாங்கிடுங்க. டிரான்ஸ்ஃபர் ஃப்ரீ ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், வெரி வெரி லைட். ₹1 ஸ்மார்ட் போன், மீதி ஈஸி EMI. பிரியதர்ஷினி. என்னடி ஆளே காணோம்? என்ன அங்கேயே செட்டில் ஆயிட்டியா? வரேன். எப்ப வரேன், கொஞ்ச நாள்ல. என்ன ரொம்ப தாங்குறானோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன், நாங்களா பாத்துக்க மாட்டோமா? ஓ, நல்லா பாத்துப்பியே. பாத்துடி, நாங்க இருக்கோங்கிறதெல்லாம் மறந்துடாத. என்ன மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சா? தாலி எல்லாம் கட்டிட்டானா? சரி, கால் பரவாயில்லையா இப்போ? எப்போ ஹாஸ்பிடல் வர சொல்லிருக்காங்க? இன்னைக்கு போகணும். கால் சரியானதும் சீக்கிரமா கிளம்பி வா. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். வர கொஞ்ச நாள்ல நானே வந்துருவேன். சரி சரி, அவன் கூடயே குடும்பம் நடத்தாம சீக்கிரம் வந்து சேரு. அது ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் வந்து அப்படியே யோசிக்கலாம் அதை பத்தி. ஓகே, பை 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 பை.
என்ன கட்டிடலாமா? இல்லை, அந்த ஸ்க்ரீன் எல்லாம் கட்டாமல் இருக்கு, அதை கட்டிடலாமான்னு கேட்டேன். ஓகேவா? ஓகேன்னா அப்போ கட்டிடலாம். அது ஹாஸ்பிட்டல் போகணும்ல? ஹாஸ்பிட்டல் போகணும்ல? வா. பார்த்து. ஆரா, என்னடி அவன்கிட்ட வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ தான் என்கிட்ட பேச மாட்டேல, போ. நான் காரணம் இல்லாமையா பேசாம இருப்பேன்? நான் ஏதாவது கோவத்துல பேசி வார்த்தையை அள்ளி கொட்டிட்டேன்னா நீ கவலைப்படுவியன்னு தாண்டி நான் பேசாம இருந்தேன். எனக்கு நீ தாண்டி எல்லாம். சும்மா ஏதோ பேசணும்னு பேசாத. உனக்கு உன் பையன் தானே ஃபர்ஸ்ட். அவனை தானே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. உனக்கு தாண்டி அப்படி தோணுது. நீ தான் வேறொரு உலகத்துல தனியா இருக்கியே, அதான் இங்க இருக்க மனுஷங்களாம் எதிரியாவும் வேத்து மனுஷங்களாவும் தோணுது. சும்மா வளவளன்னு பேசாத. இந்த கல்யாணத்தை நான் தான் ஆரம்பிச்சேன், நானே நிறுத்துறேன். என்னடி ஆச்சு உனக்கு? பைத்தியம் ஏத்தி பிடிச்சு போச்சா? இப்போதான் தெளிவா இருக்கேன். இனிமே இப்படிதான் இருக்க போறேன். எனக்கு எந்த கல்யாணமும் வேணாம், மண்ணங்கட்டியும் வேணாம். முதல்ல நல்லதை பேச கத்துக்கோ, அப்பதான் நல்லது நடக்கும். கல்யாணங்கிறது நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டு இல்ல, அது ரெண்டு குடும்பமும் சம்பந்தப்பட்ட விஷயம். நீ சின்னதா ஒரு தப்பு பண்ணினாலும் அதனால பாதிக்கப்பட போறது ரெண்டு குடும்பமும் தான். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு கல்யாணத்துக்கு தயாராயிரு. அம்மா, நான் கல்யாணத்துக்காக இவ்வளவு தூரம் வரலம்மா. எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் முன்னாடி எடுத்து வச்ச கால பின்னாடி எடுக்க மாட்டேன். நான் எடுத்த டெசிஷன் என்னைக்குமே மாறாது. இங்க பாரு, இதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு போக தான் வந்தேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கு என்னமோ சரியா படலடி. உன் மேல பெரிய நம்பிக்கை வச்சு நிறைய கனவு கண்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் குட்டி செவராக்கிடாத. அம்மாவை நம்பு. உனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு தருவேன். அம்மா, நீ ஒண்ணும் பண்ண வேணாம். என் வழியை நான் பாத்துக்கிறேன். கல்யாணி, கல்யாணி, ஆரா, ஆராதனா, எங்க இருக்கீங்க? அவங்க வாழ்க்கைய அவங்களே அமைச்சுக்குவாங்களாமா. யார்கிட்ட வேணாலும் சொல்லுன்னு சொல்றா. நான் தண்டை சொல்றாப்பா. அவ என்னென்ன சொல்றா தெரியுமாப்பா? வரட்டும், நான் பேசுறேன். ஆரா, என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறேன். நீ அப்பா பேசாத. சத்தம் போட்டு பேசுறது ஒரு பொண்ணுக்கு அழகு இல்ல. அவன் ஒரு ஆம்பளை பையன். அவனை என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டிருக்க? இந்த லட்சணத்துல புகுந்து விட்டு போனா என்ன நினைப்பாங்க? என்னடா வேலுச்சாமி இப்படி பொண்ணு வளர்த்துருக்கானு கேவலமா பேச மாட்டாங்க? இந்த பார், எனக்கு ஒண்ணு பெருமை தேடி தர வேண்டாம். ஆனா சேத்த வாரி அரைச்சிடாத. அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. நான் சொல்றத நீ கேளு. இந்த பார், முதல்ல சமைக்கிறது எப்படி, துணி துவைக்கிறது எப்படி, ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வகிக்கணுங்கிறத கத்துக்க. அதான் உனக்கு நல்ல பேர் வாங்கி தரும். மாப்பிள்ளை முன்னாடி நான் தலைகுனிய வச்சிடாத. உன்னை சென்னைக்கு அனுப்புனல, அது பெரிய தப்பு. அங்க போய் கண்டதெல்லாம் கத்துக்கிட்டு இங்க வந்து கூச்சல் போட்டுட்டு இருக்கல. ஒரு வார்த்தை பேசாத. இந்த பார், நம்ம குடும்பத்துக்கு ஒரே பையன், ஒரே வாரிசு. என்னோட எல்லா சொத்தும் அவனுக்கு தான். அவனை எப்படி தண்டை சோறுன்னு சொல்லுவ நீ? அப்பா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு கல்யாணி, என்னாச்சுமா? என்னாச்சு?
என்னாச்சு அம்மா என்னாச்சுமா அம்மா எந்திரிமா காளைமா தண்ணி கொண்டாமா கொண்டு வரேன் அம்மா கண்ணு திறந்து பாருமா அம்மா தம்பி இந்த தண்ணி ஐயோ என்னாச்சு தெரியலையே அம்மா இங்க பாரு அம்மா ஏய் தூக்குடா ஹாஸ்பிடல் கூப்பிடு அந்த பக்கம் கூப்பிடுறேன் மாறா கல்யாணத்தை ஒரு 6 மாசம் தள்ளி போடுறத பத்தி பேசினாங்க. யாரு? ஆராவோட அம்மா தான் பேசினாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா. என்கிட்ட எதுவும் பேசல. மாறா புரோக்கர் கிட்டே சொல்லியிருக்காங்க போல. பிரச்சனை ஏதோ இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அம்மா நீங்களும் எதுவும் கிரியேட் பண்ணிக்காதீங்க. அவங்க சைடு இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்காக கல்யாணத்தில் போஸ்ட்போன் பண்ண முடியாது. இல்லடா, அவங்க காலையிலே ஃபோன் பண்ண. அம்மா ஸ்டாப் இட்மா. சும்மா எதுவும் பேசாதீங்க. ஏன் நாலேஜுக்கு எதுவும் வரல. அவங்க அப்பா அம்மா இதை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லலை. சும்மா இதை பற்றி பேசி பேசி என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. கல்யாணம் குறிச்ச தேதியில் நடக்கும். அது யாராலையும் தடுக்க முடியாது. அம்மா அம்மா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு மாறா. ஆராவை என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே நான் லவ் பண்ணேன். தெரியும்பா. புள்ளைய பத்தி புரிஞ்சுக்காத அம்மா யாராவது இருப்பாங்களா? இந்த கல்யாணத்தை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அவளை மிஸ் பண்ணிடக்கூடாதுமா. புரியுதுப்பா. குறிச்ச தேதியில் குறிச்ச நேரத்தில் அந்த கல்யாணம் நடக்கணுமா? நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க சைட்லேருந்து ஒரு ஆஃபர் வைக்கிறாங்கன்னா அவாய்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதுவும் இல்லாமல் ஆராவோட அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் போய் நம்ம இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கக்கூடாதுல்ல. உங்க 2 பேருக்கான அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்லை, 2 குடும்பத்துக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்குள்ள இருக்கு. ஆனாம்மா நான் எதுக்கு சொல்றேன்னா, மாறா உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அப்ப பொறுமையாரு. கண்டிப்பா உனக்கு ஆராக்கும் கல்யாணம் நடக்கும். என்ன கொஞ்சம் லேட்டா நடக்கும். மாறா உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஆராவுக்கு நல்லா தெரியுமா? தெரியும்.
வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டியா? ஃப்ரம் த பிகினிங் அவளுக்கு பிஸ்னஸ் ஜாப்னா பிடிக்காதுமா. அதில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எனக்கு காலில் தான் அடிபட்டிருக்கு. கை நல்லா தான் இருக்கு. மறந்துட்டேன். உங்களுக்கு சார், டாக்டர் வந்துட்டு இருக்காரு. ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டோம். அதுக்குள்ள பில் பே பண்ணிடுறீங்களா? பையன் வர சொல்லிருக்கமா, வந்தோடனே பில் பே பண்ணு. சரி, ஓகே சார். கொடுங்க, நான் பே பண்ணிடுறேன். ஓகே மேம். சார், பில் கட்டணும். ரிப்போர்ட் கொடுங்க மேம். இந்தாங்க. ஸ்கேனிங் பில்லும் மொத்தமாக ஆட் பண்ணிடலாமா மேம்? கரெக்ட். மா, நீ இப்படி என்னம்மா இப்படி நின்றுட்டு இருக்க? உனக்கு உடம்பு சரியில்லை தானே? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்காக தான் நடிச்சேன். நீ தானே சொன்ன அம்மா உனக்காக எதுவுமே பண்ணல, எதுவுமே பேசலன்னு. அதான் ஏதோ என்னால முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். ஆமா, அதெல்லாம் வேணாவா, வீட்டுக்கு போலாம். நீ அரைஞ்சிருவான் பாத்துக்கோ. நீ வாயை முடிட்டு சும்மா இரு, அதுவே போதும். நீ பண்ணி வச்சிருக்க முட்டாள்தனம் மட்டும் உங்க அப்பாக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை அப்படியே மன்னிச்சிருவாரா? இல்ல பொண்ணு லவ் பண்ணிட்டாலேன்னு பெருந்தன்மையா ஏத்துக்குவாரா? இவளே வருவாளாம், லவ் பண்றேன்னு வாலாம், அப்புறம் வேண்டான்னு வாலாம். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இது என்ன குடும்பமா இல்ல குட்டிச்சவரா?
Dazzler Eterna Aradhana. Co-presented by Anand Anubhavam Aromane. Powered by Classana Kitchen-க்கு Classic Kitchen வாங்க. Fortune Refined Sunflower Oil. மற்றும் பிரியதர்ஷினி மொபைல் உலகின் இளவரசி.